ஒரு சாமி ஒரு கடிதம் கேட்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். சாமி, எனக்கு எந்த வழிபாட்டு முறைகளும் உனக்கு பெரிய அஷ்டோத்திரம் சொல்ல தெரியாது, 108 அர்ச்சனை செய்ய தெரியாது, பஜனை பாடல்கள் சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 108 முறை சுவாமியே சரண ஐயப்பா, சுவாமியே சரண ஐயப்பா, சுவாமியே சரண ஐயப்பா சொல்ல தெரியும். இந்த ஐயப்பன் நாமம் போதுமா அப்படின்னு கேட்குறார். இப்படி தலைப்பே வச்சுக்கோங்களேன் இந்த எபிசோடுக்கு நேயர்கள். ஐயனை விட ஐயன் நாமம் உயர்ந்தது. எப்படி? ஐயனை விட ஐயன் நாமம் உயர்ந்தது. மணிகண்டனை விட மணிகண்டன் நாமம் உயர்ந்தது. சபரிமலையை விட சபரிகிரி நாதன், சாந்த சொரூபன், ஹரிகர சுதன், ஆனந்த சித்தன், ஐயன் ஐயப்பனினுடைய நாமம் பெரிது. எப்படி சார்? கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒரு குறிப்பிட்ட லட்சக்கணக்கான பேர் சன்னிதானம் போறாங்க. ஆனால் நிறைய பேர் போக முடியாத, இயலாத, முடியாத, இல்லத்தில் இருந்தபடியே உள்ளத்திற்கு ஐயப்பனை நாமத்தால் கொண்டு வருகிறார்களே, அவர்களுக்கு சிறப்பு இல்லையான்னா, செல்பவர்களை விட இல்லத்திலே விரதம் இருந்து, இப்போ நான் சபரிமலைக்கு போயிட்டு வரேன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாளிகைபுரம் மண்டல விரதம் இருந்து நாங்கள் மீண்டும் இருமுடியோடு பாத பூஜை பண்ணி இருமுடியை வாங்கி நேவேத்தியம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவங்க விரதம் இருக்காங்களே, அவங்க சொல்கிற சரணத்துக்கு கூடுதல் வலிமை. எப்படி? ஐயப்பனே ஹரிஹர சுதனின் அவதாரம் தானே, ஹரியும் சிவனும் சேர்ந்து பெற்றவன் தானே. வைணவத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி, இறைவனை விட இறைவன் நாமம் பெரிது. இப்ப எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் பண்ண முடியாது. எல்லாரும் போய் கார்த்திகை அன்னைக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தை தொட்டு வணங்க முடியாது. ஆனால் இல்லத்தில் இருந்தபடியே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்கிறாங்களே சிவபுராணம், பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்காதான்னா உண்டு. அது மாதிரி தான் இல்லத்தில் இருந்தபடியே ஐயப்பனுடைய நாமத்தை, அதுவும் அற்புதமாக அந்த அன்பர் கேட்டார், எனக்கு டெய்லி 108 சரணம் சொல்ல தெரியும் சார். சாமியே சரண ஐயப்பா, சாமியே சரண ஐயப்பா, சாமியே சரண ஐயப்பான்னா புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். ஐயனை விட ஐயன் நாமம் உயர்ந்தது. எப்படி? அதனால தான் நம்ம ஊரில் முன்னோர்கள் சொல்கிறாங்க, போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்கணும்னா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா சொல். எப்படி? போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்கணும்னா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா சொல். இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு செய்தி சொல்கிறேன். இறைவனை விட இறைவன் நாமம் உயர்ந்ததுங்கிறதுக்கு. உலகத்தில் அதிகமாக ராமநாமத்தை, கிருஷ்ண நாமத்தை, நாராயணன் நாமத்தை சொன்னவர்கள் யாராருன்னு பட்டியல் போட்டுன்னா, சர்வ வல்லமை படைத்த ஆஞ்சநேயர் எப்போதும் கைகூப்பி இது என்னால் இல்லை, என் குருநாதர் ராமராமாம்கார். நீங்க தர்மன்ட்டே அர்ஜுனன்ட்டே கேட்டால் எல்லாம் வல்ல இறைவன் கிருஷ்ணன்கிறான். நாரதர்கிட்ட கேட்டால் எல்லாம் பரம்பொருள் நாராயணன்கிறான். அவனை மாதிரி ஒருத்தன் நின்னா நாராயணா, எந்திருந்தா நாராயணா, உட்காந்தா நாராயணா. இந்த செய்தியை நல்லா உள்வாங்கிக்கணும் ஐயப்ப பக்தர்கள். ஐயனை விட ஐயன் நாமம் உயர்ந்தது. நான் சொல்றது அதான் கான்செப்ட். ஒரு நாளைக்கு 1,00,000 முறை நாரதருடைய நாமத்தை சொல்லக்கூடிய நாராயணனுடைய பரம பக்தன் நாராயணன் பார்க்கறதுக்கு நாரதர் எப்படி சப்பலா கட்டையோடு வரார். நாரதர் பார்க்குறார், நாராயணனை வணங்குறார். இந்த நாராயணன் சும்மா இல்லாமல், நாரதா சதா சர்வகாலமும் என் நாமத்தை சொல்றியே, இதனுடைய மகிமை சிறப்பு ஏதாவது உனக்கு தெரியுமான்னா, தெரியல குருநாதா, நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறேன்னாரு. நேராக ஸ்ரீரங்கத்து போ, பூலோக வைகுந்தம், ராப்பத்து பகல் 10 நடந்து சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய ஆற்று மணலில், சுடு மணலில் ஒரு புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுன்னா போய் சொன்னார். புழு செத்து போச்சு. ஐயோன்னாரு. நாராயணன் சொன்னால் பயப்படாத, அதே ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் மலர் தோட்டத்தில் வண்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, அது காதில் போய் சொல்லுன்னா ஓம் நமோ நாராயணான்னா போச்சு. நேராக வந்தார். ஒன்று அதை க்ளோஸ் பண்ணி, இல்லை இதை க்ளோஸ் பண்ணு, ஏன் இப்படி என்னை அணுவாக சொல்கிறேன்னார். அதே ஸ்ரீரங்கத்தில் ஒரு யாதவ குல அன்பர் ஒரு பசுமாடுடைய போட்டிருக்க கண்ணுக்குட்டியை பராமரிக்கிறார். அதுக்கு வாயில் போய் சொல் ஓம் நமோ நாராயணான்னா உயிர் போச்சு காதில். நேராக பரபரப்போடு போனார். ஒன்றும் இல்லையா,
காவேரி ஆத்தங்கரையில் துள்ளி குதிச்சு ஓடுற புள்ளிமான்கிட்ட சொல்லுனார், ஓம் நமோ நாராயண க்ளோஸ். இப்போ நாரதர் பயந்துட்டு நாராயணன்ட்ட திருவடியை ஒன்று என்னையை டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணாதேன்னார். கடைசியாக காசிராஜனுக்கு புள்ள இல்லை, புள்ள பிறந்து பேர் சுட்டு விடா, அது காதில் போய் சொன்னாரா? இப்போ நான் சொன்னதெல்லாம் 1 2 3 அப்படி படிப்படியான ஜீவராசி. அதுவும் ராஜா புள்ள அதில் சொல்ல சொல்லி என்னை காலி பண்ண பார்க்குறேன்னா போய் சொல்லுன்னா. நேராக போனால் வாசல் காவலன் விடலை. இவன் அங்கே அடையாளங்களை போய் ராஜாட்ட சொன்னான். ஐயோ, நாரதர் நாராயணனுடைய பரம பக்தன் உள்ளே கூட்டிவான்னா. நாரதா, எனக்கு காலங்காலம் கழித்து ஒரு கலியுக வரதன் பிறந்திருக்கான், அவனுக்கு இன்றைக்கி பேர் சுட்டு விழான்னார். எங்கன்னு அப்படி பார்க்க போனார். சுற்றி முற்றி பார்த்தார். ராஜாவை கொஞ்சம் வெளியில் நிற்க சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணான்னு குழந்தை காதில் சொன்னார். டக்குன்னு அந்த குழந்தை எந்திருந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. எப்போ? புண்ணியாஜனம் நடக்காத நேரத்தில் பிறந்த குழந்தை பேசினது. நாரதா, உனக்கு எத்தனை நன்றி சொல்லணும்னு தெரியுமா? இதே இந்த ஸ்ரீரங்கத்து காவேரி மணலில் நான் புழுவாக துடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் காதில் வந்து நாராயணான்னு சொல்லி மோட்சம் கொடுத்து வண்டா மாற்றின. அதே வண்டு காதில் சொல்லி எனக்கு மோட்சம் கொடுத்து பசு கண்ணா மாற்றின. அதே என் காதில் சொல்லி மான்குட்டியாக மாற்றின. அதே என் காதில் சொல்லி மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறக்க வச்ச உன் நாமத்தின் மகிமையும் நீ சொன்னதனுடைய அன்பும் தான். நாராயணா நாராயணா நாராயணான்னு தான் குழந்தை. நாரதர் ஓடி வந்து நாராயணன் காலில் விழுந்தானா. அப்போ என்னன்னா ஃபெய்த், நம்பிக்கை. பகவான் கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன்! ஏன் குசேலனுடைய அவளை சாப்பிட்டான்? ஏன் விதுரனுடைய குடிசைக்கு போனான்? அன்பு அன்பு அன்பு. ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் துளசிமலை மாலை அணிந்து காலை மாலை விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதத்தோடு புலால் மறுத்து கோபம் தவிர்த்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களை ஒன்று சொல்வேன், உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். ஐயப்பனுடைய நாமம் தெரிந்தால் போதும். அந்த சபரிகிரீசன் படியிலிருந்து இறங்கி வந்து சாந்த சொரூபன், சத்திய சொரூபன் உங்கள் இதயத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்பதைப் போல உள்ளே உட்கார்ந்து அருள் தருவான். காரணம், அவனுடைய நாமம் அவ்வளவு உயர்ந்தது. படித்தவர் படிக்காதவர், பெரியவர் சிறியவர், வறியர் செல்வர் என்கின்ற பாகுபாடே வேண்டாம். ஐயப்பா 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 என்று அழைத்தால் அன்போடு ஓடி வருவான். அவன் ஓம் குருநாதன் ஹரிகரசுதன். மீண்டும் இது போன்ற செய்தியோடு நாளை சந்திப்போம். சுவாமி சுவாமி ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. ஆன்மீக அன்பர்களே, ஐயப்ப பக்தர்களே, பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை, பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் தரிசனம் டிஜிட்டலில் மற்றொரு எபிசோடில் ஐயப்ப வரலாறை சிந்திப்போம். சுவாமியே சரணம்.